வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்ல சர்வீஸ் நல்ல பதவியில் இருந்தார். பதவியில் இருக்கும்போது அவருக்கு எல்லாம் தீபாவளிக்கு பல விதமான இனிப்புகள், என்னென்ன வகை இனிப்புகளோ அவ்வளோ கொடுத்தாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படின்ட்டு எல்லாம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு நிறைய பரிசுகளாக கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டு திரும்ப அதை நிறைய பேருக்கு கொடுத்தாரு. கொடுத்தது போக மீதி ஒரு ஆஃபீஸில் நிறைய ஸ்வீட்டும் இதுவும் மிஞ்சி இருக்கும். அதை யாருக்காவது கொடுத்து அதை காலி பண்ணிட்டு இருப்பார். அப்படியே இருந்தது. அவர் சர்வீஸில் இருந்தார். அப்போ அவர் சர்வீஸில் இருந்தது ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு முதல் தீபாவளி வந்தது. அந்த தீபாவளிக்கு அவர் அதே எதிர்பார்ப்போடு இருந்தார். இதுமாதிரி நிறைய ஸ்வீட்லாம் வரும், இதெல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு அப்படியே எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்தார். காலையில் ஆச்சு, மதியம் ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, ஒருத்தரும் வரல. யாருமே கொண்டாந்து ஒரு ஸ்வீட்டும் கொடுக்கல. ஏன்னா அப்போ பதவியில் இருந்தார், அதனால் கொடுத்தாங்க. அப்புறம் பதவி இல்லை, இப்போ யாரும் வந்து கொடுக்கல. அப்போ தான் அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டார். இருந்தாலும் மனசில் அவருக்கு ஒருத்தவங்க சொன்ன கதை ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு கழுதை இருந்துதான். கழுதையில் போகும்போது அந்த கழுதை மேலே சாமி படங்களெல்லாம் வச்சு ஏற்றிட்டு போகிறான் அவர். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். சாமி படங்களை ஏற்றிட்டு போவார். சாமி படங்களை பார்த்துட்டு மக்கள்லாம் அந்த சாமி படத்தை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த கழுதை பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக நம்மளை கும்பிட்றாங்க நினச்சிட்டு அந்த கழுதையும் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வரும்போது அதே கழுதை மேலே காய்கறிகள், மற்ற உணவுப் பொருட்கள்லாம் ஏற்றி எடுத்து வருவார். அப்போ யாருமே என்னடா கூட அந்த கழுதையை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அந்த கழுதைக்கு ஒரே இதாகி போச்சு, வருத்தமாக. என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சுதான். கத்த ஆரம்பிச்சு என்னடா இது இப்படி கத்த ஆரம்பிச்சு உடனே அந்த கழுதையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கழுதைக்கு அந்த விளக்கத்தை சொல்லி புரிய வச்சு அது ஒழுங்காக போச்சான். அப்போ தான் அந்த கதையை நினச்சிக்கிட்டார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இப்போ நமக்கு மாலை மரியாதை, பரிசுகள் எல்லாம் கிடைச்சது அந்த பதவிக்கு தானே தவிர நமக்கு கிடையாது. அந்த கழுதைக்கு கிடைச்சதுன்னா கழுதைக்கு யாரும் பதவி மரியாதை கொடுக்கல, கழுதைக்கு அந்த கழுதை சுமந்து சென்ற அந்த படத்துக்கு தான். அதுமாரி நம்ம இப்போ வகித்த பதவிக்கு தான்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அமைதியாகிட்டார். அவங்க மனைவியையும் சொன்னாங்களாம், நான் அவங்கள ஏன் கழுத மாதிரி கத்துறீங்கன்னு நான் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன். இப்போ புரியுது அவங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு பதவி இருக்கும்போது தான் எல்லா மரியாதையும், பதவி இல்லைன்னா எந்த மரியாதையும் இல்லை அப்படின்றான். இதுதான் வாழ்க்கையில் மனிதனுக்கு பதவி, பொறுப்பு அதெல்லாம் இருக்கும்போது தான் எல்லாரும் வணங்குவாங்க. கையில் காசு இல்லைனாலும், பதவி இல்லைனாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, வரமாட்டாங்கன்றது தான் அது கதை. நன்றி, வணக்கம்.